வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலத்துக்கான டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சைட்டில் டைப்பிங் ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ பிட்டுமன் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து சாண்ட் ஃபில்லிங்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து காலம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலம் ஒர்க்கை பொறுத்தவரை மினிமம் வந்து 1.20 மீட்டராவது லேப்பிங் நம்ம கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற லேப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராட் எல்லாமே ஈவனாக வச்சு நம்ம லேப் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக லேப்பிங் சைஸு ஜாஸ்தி கொடுத்துட்றது. நம்ம ஊரை பொறுத்தவரை 45 இன்ட்டு டை அந்த ஃபார்முலா பிரகாரம் வர வேல்யூ வந்து எம்எம்ல எவ்வளோ வருதோ அந்தளவு தான் லேப்பிங் கொடுத்தா போதும். அது ஏன் அப்படின்னா அன்இவனில் வந்து நம்ம மெயின் ராட் நம்ம ஊரில் லேப்பிங் பண்ணுவோம், ப்ளஸ் நம்ம பெண்ட் பண்ணி லேப் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர் ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா லேப்பிங் சைஸ் அந்தளவுக்கு இருந்தால் போதும்னு நினைப்போம். துபாயில் அந்த மாதிரி பெண்ட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ஒர்க்கு. ஸோ ஷெட் ஒர்க்கில் அதுவும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஈவனாக வச்சு நம்ம மெயின் ராடை வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்பிங் சைஸ் பெருசாக்கிடுவோம். இப்போ ஸ்டீல் வந்து 12 மீட்டருக்கு வருது அப்படின்னா அதை 6 மீட்டராக கட் பண்ணிவிட்டு ஸோ 6 மீட்டர் காலம் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஷெட்டு வந்து மேக்ஸிமம் 10 மீட்டர் 8 மீட்டர் அந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து முனிசிபாலிட்டிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி செக்கிங்க்கு வருவாங்க. செக்கிங்க்கு வரும்போது என்னென்ன உங்களுக்கு வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர் பிளாக் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு நம்ம முனிசிபாலிட்டி அப்ரூவல் பிளானில் இருக்கிற அதே சைஸில் கொடுத்துருக்கீங்களா, அதாவது மெயின் ராடு 16 எம்எம்மா இல்லை 12 எம்எம்மா 14 எம்எம்மா அப்படின்றத வாட்ச் பண்ணுவாங்க. அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 8 எம்எம்மா 10 எம்எம்மா அப்படின்றத வாட்ச் பண்ணுவாங்க. சென்டர் டு சென்டர் ஒவ்வொரு ரிங்குக்கான கேப் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்ப்பாங்க. காலமுக்கான பொசிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஸ்டீலும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னும் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. அடுத்து தான் நீங்கள் காங்கிரீட் பிளாக் ஒர்க் பண்ணிவிட்டு காங்கிரீட் மேக் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தனாலும் அதை ரீக்ளியர் பண்ணி மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.